ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சதுனால எல்லாமே அப்சைட் டவுன் ஆயிடுச்சுங்க. லஞ்ச் வந்து எங்க வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ்ல போய் குடுக்குற மாரி ஆயிருச்சு. லேட்டா எந்திரிச்சாலும் இன்னைக்கு நான் எங்க வீட்ல போட்ட கோலம் இதுதாங்க. இது வந்து பக்கத்து வீட்டுக்கார அக்கா எனக்கு குடுத்தாங்க வச்சுக்கோன்னு. லேட்டா சமைச்சதுனால லஞ்ச் கொண்டு போய் குடுக்குற மாரி ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் ஆஃபீஸ்ல பார்த்து குடுத்துட்டு சும்மா விட முடியுமா? அவர கூட்டிட்டு பேக்கரி போயி எனக்கு வந்து பருப்பு உப்புட்டு, போலின்னு சொல்லுவாங்க சில பேரு. அது வாங்கி குடுக்க சொல்லி சாப்பிட்டு, ரெகுலரா எங்க வீட்ல அவர பார்த்துட்டு போகற உடுமல்பேட்டு கிருஷ்ணா பேக்கரிங்கிறதுனால, "இனிப்பு சாப்பிட்டு எப்படி உடனே டீ குடிப்பீங்க? இந்தாங்க காரமா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி 2 தட்டு முறுக்கும் குடுத்தாரு ஃப்ரீயா அந்த கடைக்காரண்ணா. இன்னைக்கு எங்க வீட்டு உருளியில எங்க செடியில பூத்த பூவு நான் போட்டு வச்சிருந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா, எங்க பாப்பாவோட ஸ்கூல் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நானே செஞ்ச கரகங்க. எங்க வீட்ல நெறைய பீட்ரூட் இருந்தது. ஸோ, நான் வந்து கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அத போட்டு கவர்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் என் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக 2 ஆப்பிள் வந்து நான் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஆளுக்கு 2 குட்டி எலந்த வடையும் வந்து நான் வச்சிருந்தேங்க. எலந்த வடை எத்தன பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஈவினிங் எங்க பெரிய பொண்ணு சன்செட் ஆகும்போது எடுத்த வீடியோங்க. அழகா இருந்தது அப்படிங்கிறதுனால அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.